சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. ஸ்டாலினின் பிறந்த நாளில் வந்த கெட்ட செய்தி. திமுகவுக்கு ஒரு புது சிக்கல் முளைத்திருக்கிறது. குறிப்பாக திமுகவின் சீனியர் சிட்டிங் அமைச்சர்கள், சிட்டிங் எம்எல்ஏக்கள் களத்தில் இருக்கிறாங்க. திமுகவை தவிர அனைத்து கட்சிகளில் இருந்தும் வந்தவர்களுக்கு திமுகவில் இடம் கொடுத்திருக்கும் நிலையில் தாங்கள் எந்த தொகுதியில் நிற்பது என தெரியாமல் குழம்பு போயிருக்கிறாங்க என்கிறார்கள் அரசியல் வட்டாரத்தில். கட்சியிலும் சரி, கூட்டணியிலும் சரி, ஓவர்லோடு மனநிலையில் இருக்கிறது திமுக. 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் என்ற கணக்கின்படி பல கட்சிகளை கூட்டணிக்குள் அழைத்து வந்திருக்கு திமுக தலைமை. ஏற்கனவே கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 13 கட்சிகள் திமுக கூட்டணியில் இருந்த நிலையில் 2026 தேர்தலில் அந்த எண்ணிக்கை 19ஆக கடந்திருக்கிறது. இன்னும் சில கட்சிகள் திமுக கூட்டணிக்கு வரலாம் என சொல்லப்படுகிறது. கடந்த 2026 தேர்தலில் திமுகவை எதிர்த்து களம் கண்ட தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட பல கட்சிகள் தற்போது திமுக கூட்டணியில் இணைந்து இருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர்களை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற பலர் தற்போது திமுகவில் இணைந்திருக்கின்றனர். தற்போதைய சூழலில் திமுகவில் இருக்கும் முக்கிய அமைச்சர்களின் பெரும்பாலானோர் அதிமுக உள்ளிட்ட கட்சிகளில் இருந்து திமுகவுக்கு வந்தவர்கள். ஏவாவேலு, ராஜகண்ணப்பன், சேகர்பாபு, ரகுபதி, KSSR ராமச்சந்திரன், MRK பன்னீர்செல்வம், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, முத்துசுவாமி என பலரும் அதிமுகவில் இருந்தவர்கள். அது மட்டுமில்லாமல் தோப்பு வெங்கடாச்சலம், தங்கத்தமிழ்ச்செல்வன் என எம்பிகளாகவும் மாவட்ட செயலாளராகவும் இருப்பவர்கள் அதிமுகவினர் தான். போதா குறைக்கு கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் மைத்ரேயன், வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஐயப்பன் என பல அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு தாவியுள்ளனர். தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் 3 முறை முதலமைச்சராக இருந்த பன்னீர்செல்வம், அவரது மகன் OP ரவீந்திரநாத் குமார் ஆகியோர் திமுகவில் இணைந்து இருக்கின்றனர். இது ஒரு வகையில் திமுகவுக்கு பலம் சேர்க்கும் நடவடிக்கை என்றாலும் திமுகவில் இருக்கும் சில சீனியர்கள் மிகுந்த அதிருப்தியில் இருக்காங்க. மேலும் பன்னீர்செல்வம், வைத்தியலிங்கம் உள்ளிட்ட முக்கிய புள்ளிகளை எதிர்த்து அரசியல் செய்தவர்கள் தற்போது இணைந்து பயணிக்க வேண்டிய நிலை இருக்கு. அதோடு திமுகவினரின் இடங்களை மாற்றி அதிமுகவினர் ஆக்கிரமித்து கொள்ளும் நிலையில் இருக்கிறது. சொல்லப்போனால் திமுகவின் பட்டியல் வெளியாகி அதில் 170 பேர் இடம்பெற்று இருந்தால் குறைந்தது 50 பேராவது அதிமுகவில் இருப்பவர்கள் தான். இதனால் ஆண்டாண்டு காலமாக திமுகவில் இருந்த உண்மையான உடன்பிறப்புகள் சிலர் அதிருப்தியில் இருப்பதாகவும் பார்க்க முடிகிறது. தேர்தல் நேரத்தில் சில கணக்கீடுகள் கை கொடுக்கும் என்றாலும் உண்மையான தொண்டர்களின் மனநிலையோ வேறாக இருக்கிறது. சில மாவட்டங்களில் அதிமுகவினர் பதவி விலகுவதையும் பார்க்க முடிகிறது. அதிமுகவினரை அள்ளி வந்தாலும் அது தேர்தலில் திமுகவுக்கு பலம் சேர்க்குமா அல்லது சீனியர்களை சிக்கலுக்கு உள்ளாக்குமா என்ற கேள்விதான் தற்போது எழுந்திருக்கிறது.